பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம். தியானத்தை பற்றிய சில கருத்துக்களை பார்த்தோம். இந்த தியானம் என்பதை இரண்டாக பிரித்து, ஞானத்தை பெறுவதற்கு முன் நாம் செய்கின்ற தியானத்துக்கு பெயர் உபாசனம். உபாசனம் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக செய்கின்ற சகுன பிரம்ம தியானம். பிறகு ஞானத்தை பெற்ற பிறகு நான் என்றுமுள்ள நித்தியமான ஆத்மஸ்வரூபம் என்ற கருத்தை நாம் தெரிந்து கொண்ட பிறகு அந்த தெரிந்து கொண்ட அந்த கருத்திலே ஞானத்தில் நிலை பெறுவதற்காக செய்கின்ற தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம் சொல்லி பார்த்தோம். இந்த உபாசனம் என்பதை நான்காக பிரித்து நம்மை தகுதிப்படுத்தும் தியானத்தை நான்காக பிரித்தோம். அதில் முதலிலே நம்முடைய உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானம், பாடி மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் நம்முடைய உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானம். அதில் உடலை அமைதிப்படுத்துவது, பிராணனை ஒழுங்குபடுத்தி சீராக்குவது, பிறகு மனதை அமைதிப்படுத்துவது, புத்தியை அமைதிப்படுத்துவது என்றெல்லாம் நாம் பார்த்து நிறைவு செய்து பிறகு இந்த தியானத்தை முறையாக சில காலம் செய்து அதில் நாம் வெற்றி அடைந்த பிறகு அடுத்த தியானமாகிய மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன். இந்த கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷனில் இறைவனுடைய தத்துவத்தை கொண்டு வந்தோம். அதில் நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருமேனி முன்பு நாம் அமர்ந்து அதற்கான மானச பூஜை, அபிஷேக ஆராதனைகளை செய்வது. பிறகு மானச பாராயணம். மானச பாராயணத்தில் இறைவனுடைய திருநாமங்களை தாங்கிய நிறைய எண்ணற்ற பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. அவைகள் எல்லாம் நமக்கு மனதில் மனப்பாடமாக இருந்தால் அவைகளை சொல்லுவது அல்லது நாம் பாராயணம் செய்வது. அதில் எல்லா விதமான பாராயணங்களும் வந்து அதை மானச பாராயணம் என்று பார்த்தோம். மனதை ஒருமுகப்படுத்தும் தியானத்தில், ஒன்று குவிக்கும் தியானத்தில் மானச பூஜை, அடுத்து மானச பாராயணம், நிறைவாக மானச ஜப்பம் என்று பார்த்தோம். ஜப்பமானது மனதை ஒருமுகப்படுத்தும் தியானத்தில் அல்லது ஆத்ம சாதனங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சொல்லி பார்த்தோம். இந்த ஜபமானது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஞானத்தை பெற்ற பிறகும் கூட வாழ்க்கையுடைய நிறைவு வரை இந்த ஜபத்தை நாம் செய்து வர வேண்டும். காரணம், இது நம்முடைய மனதை அதன் தன்மையில் அமைதியாக இருக்க வைக்க அற்புதமான ஒரு சாதனம் என்றெல்லாம் பார்த்து நிறைவு செய்தோம். அடுத்து மேலும் கூட இந்த ஜபம் என்ற சாதனம் நம்முடைய வயதான காலத்தில் இந்த உலக விவகாரங்களிலிருந்து நாம் விடுபடும் பொழுது இந்த உலகமானது அதிகமான நேரத்தை நமக்கு தரும். அந்த நேரத்தை நாம் விரதமாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் நாம் செய்வதற்கு உகந்த ஒரு சாதனமாக இருப்பது ஜபம், மானச ஜபம். முக்கியமான சாதனம். ஜபத்தை நாம் எடுத்து நன்கு பழகி வந்தால் அதிலேயே நமக்கு ஒரு சுவை இருக்கும், இன்பம் இருக்கும். அது இந்த காலத்தை நிச்சயமாக வரமாக மாற்றி நாம் நன்மை அடையலாம். இல்லை என்றால் வாழ்க்கையுடைய நிறைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலம் சாபமாக மாறி அமைந்துவிடும். காலத்தை எப்படி கழிப்பது என்று தெரியாமல் சிரமப்படுவோம். ஆக ஜபம் என்ற சாதனம் நமக்கு வாழ்க்கையில் போர் அடிக்குது அப்படின்ற எண்ணத்தை இல்லாமல் நம்ம எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு சாதனம். ஆக தியானத்தினுடைய பொதுவாக லட்சணம் சொல்றது, தேவையில்லாத எண்ணங்களை மனதில் சென்று வரும்பொழுது, தேவையில்லாத எண்ணங்கள் மனதில் வந்து கொண்டிருக்கும் பொழுது சென்று வருவதை பார்த்து கவனித்து அமர்ந்திருத்தல் அப்படியும் ஒரு கருத்தை நாம் பார்க்கின்றோம். அடுத்து எண்ணங்கள் இல்லாமல் செய்வதை சமாதி என்று சொல்லுவோம். எண்ணங்கள் சென்று வருவதை கவனித்து அமர்ந்திருந்தால் அதற்கு பெயர் தியானம். அடுத்து மூன்றாவதாக ஒரு தியானம், எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன், மனதை விரிவுபடுத்தும் தியானம். இது உபனிஷத்துக்களில் அதிகமாக பேசப்பட்டுள்ளது. இந்த மூன்றாவது, அடுத்து நான்காவது பார்க்க போகின்ற பண்புகள் குறித்த தியானம், வேல்யூ மெடிடேஷன். இது சாஸ்திரத்தின் துணை கொண்டு செய்யப்படுகின்ற தியானங்கள். முதல் இரண்டு தியானங்களுக்கு, ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன், இந்த தியானங்களுக்கு நீதி நூல்கள், வேதாந்த நூல்கள் தேவையில்லை. முதல் இரண்டு தியானம் தான் உலகத்திலே மக்கள் விதவிதமான பெயர்களை சொல்லி அழைக்கின்றார்கள். அதை சொல்லியும் கொடுத்து வருகின்றார்கள், தவறில்லை. இவைகள் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துகின்றது, அவ்வளவுதான். மூன்றாவது தியானம் சாஸ்திரத்தின் துணை கொண்டு செய்து மனதை விரிவுபடுத்துவது. சாந்தோக்கியம், பிருகதாரண்ய உபநிஷத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இங்கு மனதை குவிப்பதோடு நிறுத்திவிட்டால் மனதுக்கு சக்தி வரும், ஆனால் பலகீனங்கள் போகும், பயம் சோம்பல் இருக்காது, உற்சாகமாக இருக்கும்,
ஆனால் இத்துடன் நிறுத்திவிட்டால் உலகில் நிறைய அநியாயம் அதர்மம் செய்த அசுரர்களுக்கும் அநியாயம் செய்வதற்கு கூட அவர்களுக்கும் கூட மனதில் ஒருமுகப்பாடு இருக்கின்றது, கிடைக்கின்றது. மனது ஒருமுகப்படுகின்றது. அசுரர்களுக்கும் மனது ஒருமுகப்பட்டு இருக்க அதுக்கான தியானத்தை செய்வது மூலமாக. ஆக நன்மை தீமை இரண்டுக்குமே இது பயன்படும். ஆக மனதை ஒருமுகப்படுத்தியதோடு நிறுத்தாமல் விரிவுபடுத்தவும் வேண்டும். விரிவுபடுத்தவில்லை என்றால் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதானது குறுகியதாக சுயநலம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மனோபலமும் வந்து சேர்ந்து விட்டால் அடுத்தவரை அல்லது உலகை அழிக்கவே அது பயன்படும். அகங்காரத்தை வளர்த்து அது அவனையும் கூட அழித்து விடும். ஆக இயற்கையாகவே நம்முடைய மமக்கார அகங்காரம் குறுகிய வட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. சுயநலத்தோடு வாழ்ந்து வருகின்றோம். அது தவறு என்று சொல்வதற்குள்ளே இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையானது அவர்களை அவ்வாறு இருக்கும்படியாக செய்து விடுகின்றது. இந்த குறுகிய அடர்ந்த சுயநலமுள்ள மனமானது, அகங்காரம் மமக்காரமானது விரிந்து பரவ வேண்டும், விரிவடைய வேண்டும். ஆனால் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திருமணமாகின்றது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தை குடும்பம் அந்த அளவுக்கு தான் மனது விரிந்திருக்கின்றது. அல்லது அவருடைய தாய் தந்தையர்கள், அதற்கு மேலே மனது விரிவடைவதில்லை, ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சரி, இந்த உடலினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த குழந்தை, அந்த அளவிற்கு மட்டுமே அவருடைய மனது விரிவடைந்திருக்கின்றது. ஆக இல்லறம் ஒரு அளவிற்கு மனித மனதை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுவதாக இருந்தாலும் கூட அது ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும். ஒரு அளவிற்கு தான் மனதை விரிவுபடுத்துகின்றது. ஆக இந்த தியானம் என்ன செய்கின்றது? உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகள் ஒன்று என்று மனதை விரிவுபடுத்துகின்றது. இந்த எக்ஸ்பேன்ஷன் மெடிடேஷன் மனதை விரிவுபடுத்தும் தியானம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சாஸ்திரத்தினிடத்தில் செல்ல வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்களானது வெஷ்டி தனி மனிதன், தனி ஜீவன், இண்டிவிஜுவல். சமஷ்டி என்றால் அகில பிரபஞ்சம், டோட்டல், மொத்தம். தனியான நீ எப்படியோ உன் உடல் மனம் சுகதுக்கம் எப்படியோ அப்படித்தான் அனைத்து ஜீவராசிகளும் இந்த உணர்வை தருவது. இண்டிவிஜுவலே என்ன பண்றதுன்னா டோட்டலாக மொத்தமாக மாற்றி அமைத்து கொடுக்கின்றது. சர்வம் கலு இதம் பிரம்ம தஸ்மாத் ஜலாநிதி சாந்த உபாசீத. இது சாந்தோக்கிய உபனிஷத். இங்குள்ள இவை அனைத்தும் ஈஸ்வரன், அனைத்து ஜீவராசிகளும் இறைவனாகி ஒரு தத்துவத்திடமிருந்து தோன்றியவைகளே. சமஷ்டியையும் வெஷ்டியையும் ஐக்கியப்படுத்தும் தியானம் இந்த வார்த்தையெல்லாம். அப்படி பார்த்து பழகுதல். சாந்தக சன்ன, விருப்பு வெறுப்புகளை நீக்கி உலகத்தை ஈஸ்வரனாக நினைத்து அமைதியை அடைவது, மனதை அமைதிப்படுத்துவது, விரிவாக்குவது. உலகத்தில் ஈஸ்வரன் என்ற புத்தியை வைத்து பழகுதல், தியானித்தல். நம்முடைய அபிமானத்தை, நாம் ஒருவன், நம் குடும்பம், நம்முடைய சிறு வட்டத்திலிருந்து மனதை, இந்த அபிமானத்தை விரிவுபடுத்துவது. இப்படி பழக பழக விதவிதமான தியானங்களை இப்படி பழகுவதற்கு நமக்கு உபனிஷத்தானது உதவி செய்கின்றது. தாய்மன்னர் சொல்றது போல விரிந்த மனம் ஒடுங்கும் வேளையில் நானாக பரந்த அருள்வாழி பதியே பராபர. இந்த மனசானது ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருக்கின்ற மனதானது அமைதி அடைந்து அனைத்திலும் நான் தான் இருக்கின்றேன் என்று இந்த மனதை விரிவுபடுத்துவது, அனைத்திலும் இந்த மனது தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு விரிவாக்கி கொள்வது. ஆக கீதையினுடைய 10-11 விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம், இந்த 2 அத்தியாயங்களிலே அனைத்தும் என்னுடைய வெளிப்பாடு என்பார். வெளிப்பட்ட வெளிப்படாத, நீ பார்த்த நீ பார்க்காத அனைத்தும் நானே. இந்த தியானம் செய்ய இறைவனை, ஈஸ்வர தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் முடியும். மனதை, அகங்கார மமகாரத்தை விரிவுபடுத்துகின்றோம். இது என்னுடையது, இது நான் என்பதை நீக்கி அனைத்தும் நானே, என்னுடையது என்னும் இந்த மனதை விரிவுபடுத்தும் தியானம் மிக மிக முக்கியம். நான் முழுமையிலிருந்து வேறுபட்டவன் இல்லை. இதுதான் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம். இதன் மூலமாக பறந்து விரிந்த மனமானது நமக்கு கிடைக்கின்றது. அது 10வது 11வது அத்தியாய கருத்துக்கள் இதற்கு பயன்படும். அடுத்து 4வது தியானமானது இங்கே பண்புகள் குறித்த தியானம், வேல்யூ மெடிடேஷன். என்னென்ன பண்புகள் இருந்தால் வேதாந்த கருத்துக்கள் நம்மிடம் நிலைப்படும், நிலை நிற்கும், புரியும் என்பதற்காக இந்த பண்புகளையே பகவான் நல்ல குணங்களையே, சத்குணங்களே ஞானம் என்று சொல்லப் போகின்றார். ஆக என்னென்ன பண்புகள் இருந்தால் வேதாந்தத்தின் கருத்துக்கள் நம்மிடம் நிலை பெறும் அல்லது அது நன்கு நமக்கு புரியும் என்பதை
தர்ம சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரங்களும் நன்கு நிறைய கூறியுள்ளது. ஆக 13வது அத்தியாயத்தை 7வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை அமானித்துவம் என்பதில் தொடங்கி 20 பண்புகளை சொல்வார். 16வது அத்தியாயத்தை தெய்வம் சம்பத் என்று 24 குணங்களை கூறுவார். இதற்கு முரண்பாடான குணங்களை ஆசுரி சம்பத், அசுர குணங்கள் என்று கூறுவார். ஆக நற்பண்புகளை உடைய அல்லது நற்பண்புகளை அடைய செய்யும் தியானம் வேல்யூ மெடிடேஷன். நற்பண்புகளை அடைய செய்யும் தியானம் வேல்யூ மெடிடேஷன். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி பண்புகளை பழக முடியும் என்றால், உதாரணம், யாரிடமே பகிர்ந்து கொள்ளாத சுபாவமாகிய கஞ்சத்தனம் இருக்கு என்றால் அதை தியானம் செய்து எப்படி நீக்க முடியும்? தியானம் எப்படி அதை நீக்கும் என்றால், உண்மையில் இந்த பண்புகளை குறித்த விஷயங்களை மனதிற்குள் நாம் நன்கு ஆழமாக அதற்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தினால் அந்த பண்புடைய மதிப்பை தெரிந்த அந்த மனமானது அந்த பண்பை கடைபிடிக்க தொடங்கிவிடும். இது ஒரு பெரிய ஒரு உண்மை. சில நேரத்தில் சில பேர் உண்மையாக இருப்பாங்க, சட்டத்தை மதிப்பார்கள், இல்லை நேர்மையாக இருப்பார்கள். அந்த நேர்மையை அசைத்து பார்ப்பதற்கு அவர்களிடத்துல சில காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு ஏதாவது லஞ்சமாக பணம் கொடுப்பார்கள் அல்லது கையூட்டு சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறது செய்து கொடுங்கன்னா அவர் ரொம்ப சட்டம் பேசுவார். சரி, 10,000 கொடுக்குறோன்னா கொஞ்சம் இறங்கி வருவார். 1,00,000 கொடுத்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அந்த தவறை நன்கு செய்து விடுவார் அல்லது செய்ய தயாராகி விடுவார். காரணம் என்ன? அந்த தர்மம், அந்த பண்புக்கு உள்ள மரியாதை, உண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற மரியாதை, அந்த வேல்யூ மேல இருக்க ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. அதுக்கு அவர் கொடுத்துள்ள வேல்யூ 1,00,000, அவ்வளவுதான். கொஞ்சம் பைசா கொடுத்தோம்னா அதை செய்வதற்கு முரண்டு பிடிப்பார், முடியாது, இதெல்லாம் சட்டம், இதெல்லாம் தர்மம் இல்லை, முறை இல்லைன்னு சொல்லுவார். அதே கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா உடனே என்ன பண்ணிடுவார்? அதை மீறி செய்வதற்கு தயாராகி விடுவார். காரணம், அவர் தர்மத்தின் மீது வைத்த அந்த வேல்யூ அவ்வளவுதான். காரணம், அவருக்கு வாழ்க்கையில் சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்காக தான் கடைபிடிக்கக்கூடிய தர்மமான நியாயமான நெறிமுறைகளை விட்டு இறங்கி வந்து செய்தால் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்கும் என்னும்பொழுது அதை செய்ய அவர் தயாராகி விடுகின்றார், தவறு செய்ய தயாராகி விடுகின்றார். காரணம், அவருக்கு அந்த வேல்யூ மேல ஒரு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு வேல்யூ இல்லை. ஆனால் அந்த தர்மத்தை கடைபிடிப்பதில் அவருக்கு ஆணித்தரமான ஒரு உறுதி இருந்திருந்தால் இந்த தொகையெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அந்த அளவிற்கு அவர் மனதிலே அந்த பண்பின் மீது ஒரு பிடிப்பு இருக்கணும், அந்த வேல்யூ மேல ஒரு வேல்யூ இருக்கணும். அதற்கு காரணம் என்ன? அந்த வேல்யூனுடைய பெருமையை, மகிமையை, அதனுடைய பிரயோஜனத்தை, அதை செய்வதால் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் அவர் மனதிலே அவர் நிலைநிறுத்தி அதை விசாரித்து நன்கு அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை மனதிற்கு அறிவுறுத்தவில்லை. ஆகவே இந்த பண்புகளை குறித்த விஷயங்களை மனதிற்கு தியான நேரத்தில் அமைதியாக சொல்லி புரிய வைக்கும் பொழுது இதை புரிந்து கொண்ட மனமும் அந்த பண்புகள் வசத்தில் இருப்பதற்கு அது பழகுகின்றது. அதன் மூலமாக பண்புகளினுடைய உறைவிடமாக அது மாறி நிற்கும். ஆகவே தியானத்தில் நல்ல பண்புகளை தியானித்தால் நமக்கு அந்த பண்புகள் நம் வசம் ஆகுமா என்றால் ஆகும். நாம் பழகி பார்த்து நாம் சொன்னால் நல்லா இருக்கும். இல்லை என்றால் பழகி பார்க்காமலே தியானம் செய்யாமலேயே அப்படி பழகினா எல்லாம் வந்துடுமா, வேல்யூ எல்லாம் வந்துடுமான்னா வரும், நிச்சயமாக வரும். ஆக உண்மை பேசுதல் என்பதில் உள்ள வேல்யூ இருக்கு, அது மேல உள்ள வேல்யூ மதிப்பு ஒரு சில லட்சங்கள் சொல்லி சொன்னால் அதை விட தயாராக இருக்கும். காரணம், இந்த அறிவானது இந்த வேல்யூவை நிர்ணயிக்கின்றது. ஆனால் எது சரி எது தவறு என்பதை முடிவு செய்வதற்கின்ற பலத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. ஒரு பண்பை பற்றிய அறிவு மட்டுமே நமக்கு அந்த அறிவை தந்து விடாது. அந்த பண்பை நாம் பின்பற்றுவதால் வரக்கூடிய பிரயோஜனத்தை மனதில் நினைக்கும் பொழுதுதான், அதை பின்பற்றுகிற சக்தி நமக்கு வரும்பொழுதுதான் அந்த பண்புக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெருமை இருக்கின்றது, அதை கடைபிடிக்க முடியும். பண்புகளை பின்பற்றுவது நமக்கு மனதில் சக்தி இருக்கணும். ஹரிச்சந்திரனுடைய கதைக்கு முன்பே சத்தியத்தினுடைய மதிப்பு இருந்தது. ஆனால் முழு கதை என்னவென்றால், நல்ல பண்புகளை பின்பற்றினால் ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்கின்றது, பிறகு சுகம் இருக்கின்றது. இந்த கருத்தை சொல்றதுக்காக அந்த கதையே வந்தது. இந்த காலத்தில் ஒரு பையன் எடுத்து ஹரிச்சந்திர கதையை சொல்லிட்டு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? உண்மையே பேசக்கூடாது சார், புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை பேசினா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்போ யார் உண்மை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய கிராமத்தில் நடந்த ஹரிச்சந்திரன் கதையை பார்த்து அந்த உண்மை பேசுவதில் வரக்கூடிய உயர்ந்த ஒரு மதிப்பை புரிந்து கொண்டார். வாழ்க்கையில் அதை கடைபிடித்து அதனால்தான் அவருடைய நூலுக்கே சுயசரிதத்துக்கு பெயர் சத்திய சோதனைன்னு சொல்லி வச்சார். கடைசியில அந்த அம்மா சொல்லுது, அனைத்தையும் இழந்து விட்டோம், இனி எங்களுக்கு உண்மையை பேசுவதால் வரக்கூடிய உயர்ந்த
ஒரு கதி ஒன்று இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த கதியை இழந்தாலும் கூட நான் என்னுடைய கட்டுரை இழக்கிலோம், என்னுடைய உண்மை பேசுவதில் நான் தவற மாட்டேன்னு சொல்றேன் இக்கட்டான அந்த சூழ்நிலையிலும் கூட. ஆக சத்தியம் என்ற பண்பின் மீது மதிப்பை ஏற்றி வைக்கவே அது முயற்சிக்கின்றது. ஆக முழு தர்ம சாஸ்திரமே தர்மத்தை போதிப்பதற்கில்லை, பண்புகளுடைய மதிப்பு முக்கியத்துவம் புரிய வைப்பதற்காகத்தான், அதில் பற்று வரவேற்பதற்காகத்தான், அதன் பலனை தேவையை உணர வைப்பதற்காகத்தான், இந்த வேல்யூவை கல்டிவேட் பண்றதுக்காகத்தான் இந்த கதைகள் எல்லாம் பெரியவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு போதனை செய்கின்றது. ஆக என்னென்ன நல்ல குணம் இருக்கு என்று பட்டியல் போடுறதுக்காக சொல்லவில்லை, பற்றை உருவாக்கி பிடிமானத்தை உருவாக்கி கடைபிடிக்க வைப்பதற்காக, நம்மை உருவாக்குவதற்காகத்தான். ஆக சத்தியம் பணம் இரண்டுல ஏன் பணத்தின் மதிப்பு அதிகமாகி சத்தியத்தின் மதிப்பு குறைந்தது என்றால், பணத்தின் பிரயோஜனம் அதிகமாகும், சத்தியத்தின் பலனை குறைவாக மதிப்பிட்டு விட்டனர். ஏன் சத்தியத்தை பேசினால் வருகின்ற பலன் இருக்கின்றது, அவன் அதை அனுபவிக்கவில்லை, உணரவில்லை. அது உணர்ந்து அனுபவித்திருந்தான் சொல்லி சொன்னால் சத்தியத்தை நிச்சயமாக கடைபிடித்திருப்பான். அதுதான் சொல்றார். அதனால அவர்கள் உண்மையை கடைபிடிக்கவில்லை, பேசவில்லை. எப்பொழுது ஒருவன் ஒரு பண்பை பின்பற்றுவான் என்றால் அதன் பலன் தெரிந்தால்தான், அனுபவித்தால்தான். சரி, ஏன் பலன் தெரியவில்லை என்றால் பண்பை பின்பற்றவில்லை, அதனால அவனுக்கு அந்த பலன் தெரியவில்லை. ஆக ரெண்டுமே என்ன, ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய அந்யோன்ய ஆசிரியம். தியாகம் செய்ய சொன்னா தியாகத்தின் பலனை அவனுக்கு, அல்லது தியாகத்தின் பலன் அவனுக்கு தெரிந்திருந்தால், தியாகத்தின் பலனை அவன் அனுபவித்திருந்தால் அவனால் அந்த தியாகத்தை செய்ய முடியும். அதற்காக தான் பெரியவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அதில் அவர்கள் அந்த பண்பை கடைபிடித்து கஷ்டப்பட்டு இறுதியில் அவர்கள் பெற்ற பலனை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது நமக்கு அந்த பண்பின் மீது ஒரு மதிப்பு வரும், நமக்கு ஒரு ஈடுபாடு வரும், அதை நாம் கடைபிடிக்க தயாராகும். ஒரு பாட்டு இருக்கு, கோடி பணம் தந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது இந்த பண்பை நாம் தெரிந்து கொண்டு பின்பற்றும் பொழுது. மாடு கன்று போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பன் போனால் என்ன, கிளியே உன் குறுநகை போதும்படி சொல்றது போல, வழி கணவன் பேரே வழிபோக்கன்னு சொன்னாலும் போல். அந்த பாட்டை ரொம்ப அழகா சொல்ல, இது போனாலும் கூட உன்னோட குறுநகை போதும் சொல்லி சொல்றது போல, இந்த பண்புகளை கடைபிடிப்பதனால் வரக்கூடிய பலனை நாம் நன்கு பார்த்து தெரிந்து உணர்ந்து கொண்டோம் சொல்லி சொன்னான். அந்த பண்புகளை நாம் நிச்சயமாக பின்பற்றுவோம். ஆக பொதுவாக முதல்ல அந்த பண்பே தெரியாது, பிற்பாடு அந்த பலனும் தெரியாது. தெரிந்தால் பணம் எல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப சிறியதாகிவிடும். ஆக பண்புகளை கடைபிடிக்க தியானிப்பதற்கான இந்த பண்புகள் குறித்த தியானம், வேல்யூ மெடிடேஷன் என்பது. எந்த பண்புடன் நான் இருப்பதாக தியானித்து அந்த பலனையும் நாம் தியானிக்க வேண்டும். எந்த பண்பு எனக்கு வேண்டுமோ அந்த பண்புகளை குறித்த தன்மைகளை மனதில் நிறுத்தி நாம் என்ன பண்ண போறோம், தியானத்தில் தியானித்து பழகணும். இந்த பண்போடு இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பலனையும் தியானிக்க தியானிக்க பண்புகள் மீது ஒரு மதிப்பு வரும். அதுவும் ரொம்ப முக்கியம். பின்னர் கடைபிடிப்போம். ஆக அப்பொழுது அந்த பண்புகள் நம் மயமாகவே ஆகிவிடும். இல்லை என்றால் வெறும் படித்து கொண்டே இருந்தால் இது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும். ஆக பண்புகள் மீது மதிப்பு எப்பொழுது வரும், எப்படி வரும் என்றால் அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த பலனை அனுபவிப்பவர்களை வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். வேதாந்தம் படித்து நாம் ஒழுக்கமாக வாழ்வதுதான் சமுதாயத்துக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிய கிரேட் சோசியல் சர்வீஸ். அது தெரியும். பண்புகள் இல்லாமல் சென்று பிரச்சாரம் செய்வதனால் பலனும் இல்லை. அப்படி பண்போடு வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கையை பல பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க பயன்படும், பலரையும் மாற்றும் கூட. பண்புகளை உபதேசிப்பதோ போதிப்பதோ நம்முடைய வேலை இல்லை, வாழ்ந்து காட்டுவதுதான் நம்முடைய முக்கியமான கடமை. பண்புகள் முக்கியம். அது இல்லாத வேதாந்தமே இல்லை, வாழ்க்கையும் இல்லை. நல்ல பண்புகளை நாம் கடைபிடித்து முடிந்த அளவிற்கு பின்பற்றுவது நமக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். வேதாந்தத்தை படிக்க பண்புகள் இல்லை என்றால் அது வேதாந்தமும் வீண் தான். ஆக நம்மிடம் உள்ள அறிவு நம்மை நிர்ணயிக்காது. எந்த அளவிற்கு அந்த பண்புகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதுவும் நம்மை நிர்ணயிக்காது. அந்த பண்புகளை எந்த அளவிற்கு நான் பின்பற்றுவோமோ அந்த அளவிற்குத்தான் அது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆக பண்புகளை தியானம் செய்தால் பண்புகள் நமக்கு வருமா என்றால் ஆம், நிச்சயமாக வரும். தியானித்து பாருங்கள். முதலில் அந்த பண்பை குறித்த விஷயங்கள் அதன் பிரயோஜனத்தில் மனதிலே அமைதியாக அமர்ந்து அந்த பண்புகளை குறித்து தியானம் செய்ய செய்ய இந்த மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மனதானது புரிதலை ஏற்றுக்கொண்டு அது அந்த பண்பை கடைபிடிக்க ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளும். பிறகு அதை கடைபிடிக்க
ஆரம்பிக்கும். அதற்கு இந்த தியானம் நிச்சயமாக உதவும். ஆக இந்த பண்புகளை கொண்டு வந்து அந்த பண்புகளுடைய பலனையும் தியானித்து பாருங்கள் வரும் என்கின்றார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்போ அந்த பண்புகளை நாம் வாழ்க்கையாக ஆக்குகின்ற தியானம் தான் பண்புகள் குறித்த தியானம். நம்மிடம் ஒரு தவறான குணம் பண்பு இருக்கு, அதை நீக்கணும். எப்படி என்றால் அதற்கு எதிரான பண்பை தியானித்தல், பிரதிபக்ஷ பாவனை என்று சொல்வார்கள். உதாரணமாக கோபம் இருந்தால் சாந்தம், பொய் பேசிக்கிட்டே இருந்தால் சத்தியம், கோணல் புத்திக்கு நேர்மை, கஞ்சத்தனம் இருந்தால் பகிர்ந்து கொள்கின்ற தானம் முதலிய பண்புகள். இப்படி பழகினால் இந்த குணங்கள் பண்புகள் நம்மிடத்திலே வளரும். ரொம்ப பரபரப்பு இருந்தால் பொறுமை, தம்பம் ரொம்ப இருந்தால் எளிமை. ஆக வெறும் தர்ம அதர்ம அறிவு நம்மை தர்மவான் ஆக்காது, மாற்றாது. தர்மத்தின் மீது உள்ள மதிப்பு, அதை கடைபிடித்தல் தான் நம்மை தர்மவான் ஆக்கும். ஆக அறிவாக மட்டுமில்லாமல் அதை நம் தன்மையாக மாற்றும் தியானம். உடல் எப்படி நம்முடைய உடலானது நம்முடைய உணவானது நம்முடைய உடல்மயம் ஆகின்றதோ, அதே போல இந்த பண்புகளை குறித்த தியானமும் இந்த பண்புகள் மயமாக நம்மை ஆக்கும். அதே போல நம்மை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுவார்கள், அவர்களும் சரியாக நடக்க ஆரம்பிப்பார்கள் ஒரு பண்புள்ளவனை பார்த்தா. ஆக இந்த 4 தியானங்களும் உபாசனம் என்பதில் அடங்கும். இந்த 4 விதமான தியானம் செய்து பண்புகளுடன் கூடியிருந்தால், அப்படி இருந்து வேதாந்தத்தை கேட்டால், அந்த கேட்டல் என்கின்ற ஸ்ரவணம் ஞானத்தை கொடுக்கும், ஞானமாக மாறும். வெறும் சப்தமாக சொல்லாக மட்டும் அர்த்தமாக மட்டும் விழுமா என்றால், பண்புகள் நிறைந்த மனம், பண்பட்ட மனம், பறந்து விரிந்த மனம், இதனுடன் வேதாந்த வாக்கியம் ஸ்ரவணம் நாம் செய்யும் பொழுது அது அர்த்தமாகிவிடும். கேட்டது புரியும், உணர்த்தும் அல்லது உணரும். இல்லை என்றால் யுத்தத்துல சொல்லுவாங்க, அர்ஜுனன் தலைக்கு மேல கர்ணன் தலைக்கு மேல 2 பேரை விட்ட பானமானது எப்படி தலைக்கு மேல போச்சோ, அது போல இந்த விஷயங்கள் எல்லாம் தலைக்கு மேல சருன்னு போயிட்டே இருக்கும், வேற எதுவுமே பிரயோஜனப்படாது. ஆக தகுதி வேண்டும், தகுதியை அடைவது கடினம் தான் சொல்லுவாங்க. சமைக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்னா சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் போதும். இவ்வளவு பிறகுதான் சிரவணம் நடக்கணும்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்றால் நான் இவ்வளவு தகுதி அடைந்த பிறகு வருகிறேன்னு சொன்னா, இவ்வளவு தகுதி வேண்டும் என்பதே இந்த சிரவணத்தினால்தான் கிடைக்கின்றது. ஆகவே தொடர்ந்து சிரவணமும் நடக்கணும், கேட்டலும் நடக்கணும். இந்த பண்புகளை குறித்த தியானத்தின் மூலமாக அந்த பண்புகளை குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டு நம்மை நாம் மாற்றியும் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்து சிரவணம், கேட்டது முறையாக நடக்கும்போது சந்தேகங்கள் வரும். அதை போக்க மனனம் என்ற சாதனம், அதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். சில பேர் சொல்லுவாங்க, சரி இந்த 4 தியானத்தை செய்து 4 சாதனங்கள் செய்த பிற்பாடு வகுப்புக்கு வருகின்றேன்னு சொல்லுவாங்க. இந்த 4 விதமான சாதனங்கள் இருப்பது எப்ப தெரிகின்றது? வகுப்புக்கு வந்தால் தானே, வகுப்பில் கலந்து கொண்டு வகுப்பிற்கு வந்து அமர்ந்து கேட்கும் பொழுதுதான் இதெல்லாம் இருக்கின்றது என்பது தெரிகின்றது. ஆக சிரவணம் செய்தால்தான் தெரியும். ஆக முதல் கேட்ட தகுதியை தரும். அதுவரை இந்த வார்த்தைகள் நமக்கு செய்தியாகவே இருக்கும், தகவலாகவே இருக்கும். ஆக வேதாந்த உபதேசம் முதலில் ஞானத்தை தருவதற்கு பதிலாக ஞானத்திற்கு தகுதியை தரும். முதல் சிரவணம் ஞானத்திற்கு தகுதியை தரும். தகுதிகளிலிருந்து சிரவணம் செய்தால் ஞானமாகும். தகுதிகள் இல்லை என்றாலும் கூட முதல் சிரவணம் நமக்கு தகுதியை தரும். அடுத்த சிரவணங்கள் நமக்கு ஞானமாக மாறும், ஞானத்தை தரும், அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கும். அது தத்துவமசி என்ற வார்த்தையை எத்தனை முறை கேட்டிருப்போம். ஆனால் தகுதி வந்த பொழுதுதான் இந்த 4 விதமான சாதனங்களை செய்து தியானங்களை செய்து பிறகு தத்துவமசியை கேட்கும் பொழுதுதான் 15 வருஷத்துக்கு பிற்பாடுதான் 20 வருஷத்துக்கு பிற்பாடுதான் தத்துவமசியை புரிஞ்சது சாமின்னு சொல்லுவோம். காரணம், இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பானா அந்த அர்த்தமான மனதில் சென்று நன்கு தைக்க வேண்டும் சொன்னான். அது புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த பண்புகளோடு கூடியவர்களாக நாம் வாழ்ந்தோம்னா அது நம்மோடு சேர்ந்து இந்த ஞானமானது பயணிக்கும். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. முதல்ல அவர் நாமம் கேட்டாலாம், பிறகு அவர் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டாலாம், பிறகு என்ன பண்ண தரிசனம் செய்தால் சொல்வது போல இந்த இடத்துல இந்த பண்புகள் நமக்கு நாம் பெற வேண்டிய ஞானத்தை, அர்த்தத்தை நமக்கு புரிய வைப்பதற்கு பயன்படும். பள்ளிக்கூடத்தில் குறளை படிச்சிருப்போம். எதற்காக? மனப்பாட பகுதி மார்க் வாங்குறதுக்காக. தமிழில் முழு மார்க்கே மனப்பாட பகுதிக்கு தான் வரும். ஒழுங்காக அந்த குறளை 1.25 வரையும் எழுதிட்டோம்னு சொன்னால் 2 மார்க் 5 மார்க் முழுசா போட்டுருவார் தமிழ் ஆசிரியர். ஆக அது குறளை மனப்பாடம் பண்ணியிருப்போம். பிற்பாடு அது பலனை அனுபவிக்கும் பொழுது வாழ்க்கையில் அப்பொழுது அந்த குறள் அர்த்தம் நமக்கு புரியும்.
எப்பொழுது, ஏன், நமக்கு பக்குவம் வரும்பொழுது, தேவை ஏற்படும் போது, அனுபவங்கள் வரும்பொழுது அந்த குணனுடைய வார்த்தைகள் நமக்கு நன்கு புரிந்திருக்கு. ஆக அந்த புரிந்ததற்கு பிறகு செய்கின்ற தியானத்துக்கு பெயர்தான் நிதித்தியாசனம். ஆக இதுவரை உபாசனம் செய்தோம், இப்பொழுது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்றால் என்ன என்று பார்த்துவிட்டு பிறகு உபாசனைக்கும் நிதித்தியாசனத்துக்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமையை நாம் பார்க்க போகின்றோம். தியான யோகத்துக்கு போறதுக்கு முன்னே இந்த அடிப்படையான முகவுரைகளோடு நாம் இந்த தியான யோக அத்தியாயத்தை படித்தால் இந்த கருத்துக்கள்லாம் விளங்கும் என்பதற்காக முகவுரையாக நாம் சில கருத்துக்களை பார்த்து வருகின்றோம். ஆக தியானத்தை உபாசனம் அல்லது நிதித்தியாசனம் என்று ரெண்டாக பிரித்தோம். நிதித்தியாசனம் என்பது ஞானத்தை அடைந்த பிறகு செய்கின்ற தியானம். ஞானத்தை அடைவதற்கு முன்பு செய்கின்ற தியானமான உபாசனம் மூலமாக நம்மை நாம் தயார் செய்த பிறகு வேதாந்த ஸ்ரவணம் அல்லது சாஸ்திரத்தை கேட்டல் என்ற சாதனத்தை செய்ய வேண்டும். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் சுத்தமான அஞ்ஞானத்துடன் கூடிய மனதுதான் நமக்கு கிடைக்கும். மனதில் 2 விதமான தோஷம் இருக்கான், குறை இருக்கு, குற்றம் இருக்கு. எல்லார் மனதிலும் அழுக்குகள் இருக்கு. இந்த அழுக்கு 2 அழுக்கு இங்க பொதுவாக பேசப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. ஒன்று அறியாமை என்ற தோஷம், இரண்டாவது ராகத்வேஷ விக்ஷேபம் என்ற தோஷம். அறியாமை ஒரு அழுக்கு தான், பிறகு விருப்பு வெறுப்பு என்கின்ற விக்ஷேபம், மனதினுடைய எப்படி பார்த்தாலும் இதுவா அதுவா என்ற சஞ்சலமான தன்மை. ஆக விருப்பு வெறுப்பு மனதினுடைய அலைபாயும் தன்மை, அது அசுத்தி அல்லது அழுக்கு அல்லது மலம் என்று சொல்லப்படும். மலம் என்றால் ராகத்வேஷ காமக்ரோதம் முதலிய எல்லாம் மலமே, அழுக்கே. அடுத்தது விக்ஷேபம், மனதினுடைய அலைபாயும் தன்மை. மனசு எப்பொழுது பார்த்தா சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். கர்மயோகம் செய்து உபாசனைக்கு முன்பாக மனதில் இருக்கக்கூடிய இந்த 2 அழுக்கினை நாம், அசுத்தியை நாம் நீக்க வேண்டும். ஒன்று தவறான பாவனைகள், இரண்டாவது மனதினுடைய சஞ்சலம். 2 சேர்ந்து அசுத்தி என்பார்கள் பெரியோர்கள். இந்த 2 அசுத்தியை நீக்க வேண்டும் என்றால் நீக்கிய பின்பு நம்முடைய மனது எப்படி இருக்கும்? நன்கு சுத்தமான, ஆனால் அது இன்னொரு குறை இருக்கும், அறியாமையுடன் கூடியதாக இருக்கும். அறியாமையுடன் கூடியதாக இருக்கும். ஆக முதல் சாதனம் கர்மயோகம் மூலமாக தவறான அழுக்குகளை எல்லாம், விருப்பு வெறுப்பை எல்லாம் நீக்கிய பிறகு இரண்டாவது உபாசனை அந்த தியானத்தின் மூலமாக விக்ஷேபத்தை நீக்கிய பிறகு, விக்ஷேபம் அலைபாயும் தன்மை, கர்மயோகத்தின் மூலமாக நம்ம செயலின் மூலமாக விருப்பு வெறுப்பை நீக்கி மனதை தூய்மையாக்கி உபாசனை மூலமாக இந்த அலைபாய்கின்ற மனதை அமைதிப்படுத்திய பிறகு இந்த மனதில் அறியாமை இருந்து கொண்டிருக்கும். மனதில் அறியாமை இருக்கின்றது, ஆனால் அழுக்கு இல்லை. இந்த அறியாமை எப்படி போகும் என்றால் தியானம் செய்வதனால் போகுமா? போகாது. தியானத்தில் புதிய அறிவு வருமா? வராது. அறிவை தரும் கருவியை பயன்படுத்துவதனால் தான் வரும். ரொம்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தியானம் பண்றது மூலமா மனதுடைய சஞ்சலம் போயிருக்கலாம், கர்மயோகத்து மூலமாக மனது தூய்மை அடைந்திருக்கலாம், மனது ஒருமுகப்பட்டிருக்கலாம், பண்புகள் நிறைந்ததாக இருக்கலாம், பறந்து விரிந்ததாக இருக்கும். ஆனாலும் தியானத்தின் மூலமாக அறிவு வருமா என்றால் வராது. தியானத்தின் மூலமாக அறிவு வராது என்பது தியானத்தின் நிறைவில் நாம் தெரிந்து கொள்வோம். அப்ப அறிவு எதன் மூலமாக வரும் என்றால் அறிவை தரும் கருவியின் மூலமாகத்தான் அறிவு வரும். இந்த அறிவுக்கு பிரமா என்று சொல்லுவார்கள், அறிவை தரும் கருவிக்கு பிரமாணம் என்று சொல்லுவார்கள். அறிவு பிரமாணத்தின் மூலமாகத்தான் வரும். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஆக நம்முடைய மனதில் அறியாமை இருக்கின்றது, அறிவால் தான் அறியாமை போகும், ஒளிதான் இருளை போக்கும். அதுபோல இங்கு எதை பற்றிய அஞ்ஞானம், அறியாமை? ஆத்மாவை பற்றிய, பரம்பொருளை பற்றிய, நம்மை பற்றி அறியாமை நிறைய இருக்கின்றது. இது எல்லா ஜீவர்களுக்கும் பிறருக்கும் எப்படி வந்தது? நாம் பிறக்கும் பொழுதே வந்தது. அது எப்பொழுது தெரிந்தது? அறிவு இருந்திருந்தால் பிறந்திருக்க மாட்டோம். நம்மை பற்றி ஞானத்தை அடைய பிரமாணம் எதுவென்றால் உபநிஷதங்கள் தான், சாஸ்திரங்கள் தான். சாஸ்திரமானது பொதுவாக தானே பேசுமா? பேசாது, ஜடம். அதை நாமே படிக்க முடியாது, படித்தாலும் நமக்கு சரியாக விளங்காது, தவறாக வேறு புரிந்து கொள்வோம். ஆக நாமே படித்தால் நமக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவின் அளவுக்குத்தான் நாம் அந்த சாஸ்திர கருத்துக்களை புரிந்து கொள்வோம். ஆக நாமே படிக்கக்கூடாது என்பதன் அர்த்தம் என்னவென்றால் அதன் அர்த்தம் நமக்கு நிச்சயமாக விளங்காது. அதற்கு சாதனம் என்ன? ஸ்ரவணம் என்கின்ற கேட்டல். எதை கேட்கணும்? வேதாந்த வாக்கியங்களை ஸ்ரவணம் செய்ய வேண்டும். அப்படி கேட்டால் என்ன நடக்கின்றது? ஆத்மாவை பற்றி அறியாமை அதனால் நீங்குகின்றது. சாஸ்திரம் என்னை பற்றிய புதிய அறிவை, ஞானத்தை கொடுக்கின்றது. அதை நான் படித்தவுடன் என்னை பற்றி அறியாமை நீங்குகின்றது. அறியாமை நீங்கினாலும்
அடுத்து சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகம் நீங்குவதற்காக தான் மனனம் என்ற சாதனம். மீண்டும் அதை சிந்திப்பது, எப்படி இது சரி என்று அனுபவம் இதை சொல்லுகின்றது, அல்லது சாஸ்திர ஞானம் இப்படி சொல்லுகின்றது. சாஸ்திர ஞானமானது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் அதில் பயனை அடைந்திருக்கின்றார் என்ற அனுபவம் தவறாக இருக்கலாம். அது அனுபவம் உண்மையில் அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் நாம் அமர்ந்து சாஸ்திர அறிவை நாம் என்ன பண்றோம், அதுல சந்தேகத்தை அமர்ந்து சிந்தித்து நீக்கிக் கொள்வதற்கு பெயர்தான் மனனம். படிக்க படிக்க சந்தேகம் வரும், அதை சிந்தித்து சிந்தித்து நீக்கிக் கொள்வோம். ஆக ஒருவர் கர்மயோகம் செய்தால், அடுத்து உபாசனை செய்தார், வேதாந்த சிரவணத்தை செய்தார், அப்பொழுது அவர் மனம் எப்படி இருக்கும் என்றால், மனதில் ஒரு அறிவு வந்திருக்கும். என்ன அறிவு? நான் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கும் அப்பாற்பட்டவன், நான் ஆத்மா என்ற அறிவு வந்திருக்கும். அகம் ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர வெத்திரிக்த ஆத்மா, இந்த அறிவு வந்திருக்கும். உடல் மனம் என்ற வார்த்தை எல்லாம் என்ன விசாரத்துக்காக பயன்படுத்தினாலும் கூட இந்த இரண்டு சொல்லில் அனைத்து அனாத்மாவும் அடங்கும். நான் இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, பிறகு நான் யார் என்றால் நான் இவைகளை பிரகாசப்படுத்தும் அறிவு ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். தாய்மன்னர் சொல்றது போல, பாராதி பூத்தம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்று உடலை மனதை புத்தியை எல்லாம் நீக்கி நான் இவைகளுக்கு சாட்சியான ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவை நாம் பெறுதல். நான் சைத்தன்ய ஸ்வரூபம், நான் என்றும் உள்ளவன், நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு சொல்லி சொன்னா நான் சத் ஸ்வரூபம், ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் செல்பவன் இல்லை, மரணமற்ற நித்தியமான அறிவு ஸ்வரூபம். ஆக கர்மயோகம் செய்து உபாசனை செய்து மன அழுக்கை நீக்கி சிரவண மனனம் செய்தவருடைய மனது எப்படி இருக்கும் என்றால் இப்படி இருக்குமா? எப்படி? நான் உடல் மனம் இல்லை, நான் அறிவு ஸ்வரூபம். பிற்பாடு உடல் மனம் உலகம் இவைகள் என்ன? இவைகள் வெறும் தோற்றமே, இவைகள் உண்மை இல்லை, மித்யா. இந்த அறிவு அவருக்கு இருக்கும். நான் ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவை அடைந்த பிறகு வேறு என்ன இருக்கும் என்றால் நான் அடைய வேண்டியது ஒன்றுமில்லை என்று அவர் துயரப்பட மாட்டார், பொறாமைப்பட வழி இல்லை, பயப்படவும் ஒன்று இல்லை. ஏனென்றால் இருக்கும் ஆத்மா ஒன்றுதான், இரண்டாவதாக ஒன்றுமே இல்லை என்று புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆக அழியாத ஒரு தத்துவம் தான் உள்ளது, அதுதான் நான். இந்த உலகம், இந்த உடல், இந்த மனம் இவைகள் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்ற இந்த அறிவினால் உலகில் உள்ள எந்த சூழ்நிலையும் அவரை என்ன பண்றது இல்லையா, பாதிப்பதே இல்லையா. நான் உடல் மனமாக நினைத்தால்தானே அதற்கு வருகின்ற நலம் கேடு என்னையும் பாதிக்கும். இவ்வாறு புரிந்துள்ள அந்த சாதகன் இதற்கு பின்னர் ஒரு கஷ்டத்தை, சிரமத்தை, தடையை சந்திக்கின்றான். இந்த அளவிற்கு வந்த பிறகு நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவு சந்தேகமில்லாமல் திட நிச்சயமாக மனசுக்கு வந்து விட்டது. இந்த அளவிற்கு வந்த பிறகு இந்த சாதகனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம், கஷ்டம், சிரமத்தை சந்திக்கின்றான். இதற்கு முன் அந்த சாதகன் துயரப்பட்டால் காரணத்தை சொல்லிடலாம், உடல் நோய் அதனால் துயரப்படுறார்கள் எல்லாம் சொல்லலாம், அஞ்ஞானத்தால் உலகத்தை சத்தியம் என்பதால் துயரப்படுறார் சொல்லி சொல்லலாம். இல்லை ஞானமும் இல்லை துயரமும் படலை என்றால் அவர் மனது வேறு ஏதாவது அவர் மனசுல இருந்து கொண்டிருக்கும். ஆக இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரங்களும் துயரப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு வந்த பிறகும் கூட இவன் மனதில் ஒரு சிரமம் இருக்கின்றது. இவன் ஞானத்தை பெற்றிருப்பான், நான் உடல் மனம் இல்லை என்று நன்கு புரிந்திருப்பான். ஆனால் இந்த ஞானத்தில் அவன் நிற்க முடியாமல் விழுந்து விடுகின்றான், மீண்டும் மீண்டும் வழிக்கு விழுவான். பெரிய உண்மையை கண்டுபிடித்துள்ளதில் அவன் சந்தோஷம் அடைந்துள்ளான். உடனே ஒரு துக்கம் வந்துவிடும். அது என்ன? அந்த கண்டுபிடித்த உண்மையில் நிற்கின்ற சக்தி மனதில் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னவென்றால் இந்த ஞானத்தை, உடலை, மனதை அழித்து நாம் இந்த உடலை நாசம் செய்து மனதை நாசம் செய்து நான் உடல் இல்லை மனம் இல்லை என்று புரிந்து கொள்ளவில்லை. இந்த உடல் மனதோடு இதை வைத்து கொண்டேதான் இந்த ஞானத்தையும் நாம் பெற்றுள்ளோம். என்ன ஞானம்? நான் உடல் இல்லை மனதில்லை என்ற ஞானத்தை, உடலை மனதை அழித்து நாம் பெறவில்லை, இதை வைத்து கொண்டேதான் பெற்றிருக்கின்றது. ரொம்ப முக்கியமான விஷயம். கர்மயோகத்தால் உடலோடும் மனதோடும் விவகாரம் செய்து கொண்டுள்ளோம். அது அனாத்மாவோடு கூட விவகாரத்தை வைத்து கொண்டுதான் நாம் இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இந்த அறிவில் நம்மால் நிற்க முடியவில்லை. காரணம், ஞானத்தில் நிஷ்டை இல்லை, அதில் ஸ்திதி இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும், நிற்க முடியாமல். திடீரென்று நீ உடல் மனம் இல்லை என்றால் அவனுக்கு நன்கு தெரிகின்றது, புரிகின்றது. புரிந்து கொண்டாலும் கூட நாம் என்ன பண்றோம், அடிக்கடி நம்ம ஸ்லிப் ஆயிடுறோம்.
மனதிற்குள் விழுந்து விடுவோம். ஆக இவனுக்கு முன்பு அறியாமையினால் அந்த நினைத்த இந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு பாருங்க, இந்த உடல் மனதை நான் நான் என்று நினைத்த அந்த அந்த பழைய சம்ஸ்காரம் அறிவு வந்த பிற்பாடும் கூட அதிலேயே மீண்டும் மீண்டும் சென்று விழுந்து விடுவோம். அப்படி அதில் நிற்க முடியவில்லையே என்ற துயரம், சம்சாரம், அந்த துக்கம் அவன் மனதிற்கு இந்த நிலையிலும் வந்துவிடும். பணமே இல்லை, சாப்பிட முடியலன்னா சரி, ஆனால் பணம் இருந்து எதுவும் சாப்பிட முடியவில்லை, எப்படி துயரம் பல மடங்கு கூடிவிடும். முன்பு கோபத்தில் தெரியாமல் துயரம், இப்பொழுது தெரிந்தும் என்ன பண்றோம், கோபப்படுறோம், அதனால துயரம் வருது. அப்ப என்ன பண்றது, டபுள் துயரம் ஆயிடுது. முன்பு தெரியாம துயரப்பட்டேன், தெரிஞ்ச நான் ஏன் தப்பு பண்றேன், தெரிந்தும் நான் ஏன் துயரப்படுகின்றேன் என்றால் அதிகமான துயரம் இந்த அறிவு வந்த பிற்பாடு இருக்கின்ற இந்த மனதிற்கு, அந்த மனதை உடையவனுக்கு. ஆக ஒன்று நிச்சயம், இப்படி தெரிந்திருந்தும் துயரப்படுகின்றன என்று துயரப்படுதல் தான் அடுத்த சாதனத்துக்கு விதையாக அமையும். அந்த அளவிற்கு அதுதான் உன்னை அடுத்தபடிக்கு அழைத்து செல்லும். அந்த ஒரு குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங் அந்த இடத்துல வந்ததுன்னா அது தவறில்லை. வந்தால் அது நம்மை மேலும் அடுத்த சாதனத்துக்கு அடுத்தபடிக்கு நம்மை உயர்த்தி விடும். ஆக எல்லா சாதனங்களுக்கும் துயரம்தான் நம்மை அழைத்து செல்லும் ஒரு பாதையாக இருக்கின்றது. அதுதான் அடுத்த சாதனத்தில் கொண்டு சென்று நம்மை தள்ளிவிடும். எப்படி என்றால், எதுவும் தெரியலே என்ற அஞ்ஞானத்தினால் வந்த துயரம் சிரவணத்துக்குள் தள்ளிவிடும். அறிந்த பின்பும் சந்தேகப்படுறேனே என்ற துயரம் மனனத்துக்குள் தள்ளிவிடும். ஞானத்தை அடைந்த பிறகு அதில் நிற்க முடியவில்லை என்ற துயரம் நம்மை நிதித்தியாசனத்தில் தள்ளிவிடும். நிதித்தியாசனம் என்பது என்ன? ஞானத்தை அடைந்த பின்பும் ஞானத்தில் நிலை பெறுவதற்காக மீண்டும் நம்முடைய உடல் மனம் இவற்றில் அபிமானம் வைக்காமல் இருப்பதற்காக, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற தியானம். தியானத்துக்கு யார் தகுதி அடைவார்கள்? யார் ஞானத்தை அடைந்துள்ளார்களோ அதில் நிற்பதற்கு யார் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்கள் தான் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனத்துக்கு தகுதியானவர்கள் சொல்லுவாங்க. ஆக அறிவிற்கு அது நிற்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் அறிவில் ஞானம் வந்து விட்டது, ஆனால் மனதில் ஞானம் வந்து பொருந்தவில்லை. ஆக விஞ்ஞானமய கோஷத்தில் வந்த அறிவு மனோமய கோஷத்தில் அமர வேண்டும், பொருந்த வேண்டும். அறிவில் உள்ள ஞானம், புத்தியில் உள்ள ஞானம் மனதில் பொருந்த வேண்டும். நம்முடைய மனது நாம் பெற்ற அறிவில் அமர வேண்டும், அமர்வதில்லை. காரணம், பழைய பழக்க தோஷங்கள், விபரீத பாவனைகள் நம்மை உடலாக மனதாக நினைத்து நினைத்து வந்த சம்ஸ்கார பலம். ஆக மனமாக உடலாகவே நினைத்து நிலைத்து நினைத்து நினைத்து நம்முடைய சுபாவம் என்ன ஆகின்றது என்றால் அதிலேயே மூழ்கி இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த புதியதாக பெற்ற உண்மை ஞானத்தில் நம்மால் நிற்க முடியவில்லை, சிரமப்படுகின்றோம். ஆக ஞானம் அடையும் முன்வரை பிறர் நமக்கு தடையாக இருந்தார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய பழக்க தோஷங்களினாலேயே இந்த பழக்கத்தை விட முடியாமல் நம்முடைய மனமே நமக்கு தடையாக வந்து நின்று கொண்டுள்ளது. இங்கு நாம் நம்மை பற்றியும் அல்லது நம் மனதை பற்றியும் கொஞ்சம் விசாரம் செய்ய வேண்டும். நமக்கு தடை யார் என்றால் நம்முடைய சுபாவம் தான். திடீரென்று ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க, சில பேருக்கு அவங்களுக்கு அதுல பிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏழைக்கு செல்வம் வந்தால் அதை அவன் ஓனப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அதே போல செல்வந்தர் ஏழை ஆனாலும் அவரும் கூட செல்வந்த தன்மையிலிருந்து இறங்கி வருவதற்கு அவருக்கும் கஷ்டம் இருக்கின்ற அந்த பாவனை அவரால் விட முடிவதில்லை. ஆக ஞானியாகி சம்சாரியாக இருந்து முக்தனானால் அதற்குள்ளும் எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றது. அந்த சிரமங்களை நீங்கி இயல்பாவதற்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கொள்ளும். எதற்கென்றால் ஞானம் ஸ்திரமான ஞானத்தில் அவன் ஸ்திரமாக நிற்பதற்கு சொன்னாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார, ஒரு ஏழை கார் வாங்கினாராம். கார் வாங்கி போயிட்டே இருந்தாராம். போயிட்டே இருக்கும்போது ரோட்ல யாரும் இலவசமா இனிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரா, காரை நிறுத்திட்டு போய் இனிப்பு வாங்கினார். வாங்கிட்டு வந்து அப்புறம் பார்த்து சொன்னார், ஐயா நாமளே கொடுக்குற இடத்துல இருக்கோம், காரை நிறுத்திட்டு போய் இனிப்பெல்லாம் வாங்குவோமா அப்படின்னு அவருக்கு அப்புறம் புத்தி வந்துருந்தா. ஏன்னா பழக்க தோஷம்தான். ஆமா, அது போல மனம் மீண்டும் 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 அந்த சம்சாரத்திற்கு சென்று விடும், பழைய சம்ஸ்காரத்துக்குள் சென்று விடும், ஞானத்தில் நிலை நிற்காது. இதே விக்ரமாதித்தன் கதையில ஒன்று வரும். நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்து வகுப்பு நிறைவு செய்யணும். யார் ராணின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பரீட்சை. அல்ல 5 பேரை ராணியை போல ட்ரெஸ் பண்ணி அப்படியே அச்சாக நிறுத்தினாங்களாம். நிறுத்தி அவங்களோட கையில ஒரு எண்ணெய் கிண்ணத்தை விளக்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாராம், இதுல யார் இந்த ராணின்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த ஆள் சொன்னாராம், அவங்க கையில இருக்கக்கூடிய விளக்கு அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தட்டி விடுங்க பார்க்கலாம் 5 பேருக்கு.
அதை கொஞ்சம் தட்டி விட்ட உடனே ஐயா இந்த எண்ணெய்லாம் விழுந்ததுன்னு மீதி 4 பேரும் அவங்க உடையெல்லாம் எண்ணெய் ஆச்சுன்னு அப்படி பார்த்தாங்களாம் வருத்தப்பட்டு. ஒருத்தர் மட்டும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காத பாட்டு இருந்தாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், இதுதான் ராணியாக இருக்க முடியும். அதோட ட்ரெஸ்ஸு போட்டு ராணியை ஆக்கி விடலாம், ஆனால் மனது அளவில் வாழ்க்கை முறையில் அவர்கள் ராணியாக ஆக முடியுமா என்றால் முடியாது. அது போல ஞானம் நம்ம இடத்துல வந்தாச்சு, மனநத்து மூலியமா சந்தேகங்கள்லாம் ஞானம் வந்தாச்சு. அந்த ஞானத்தில் ஸ்திரமாக இருப்பதற்கு நம்முடைய பழைய வாசனைகள், விபரீத பாவனைகள், சம்ஸ்காரங்கள், நான் உடலாக மனதாக நினைத்து நினைத்து வாழ்ந்த நம்முடைய மனமே நமக்கு பெரிய தடையாக இருக்கும் பொழுது அந்த தடையை நீக்கி, அந்த குற்றங்களை தோஷங்களை நீக்கி இந்த ஞானமானது நம்முடைய மனதில் நிலை பெறுவதற்கு விஞ்ஞானமய கோஷத்தில் புத்தியில் வந்த ஆத்ம ஞானமானது மனதில் பொருந்தி இருப்பதற்கு நாம் செய்கின்ற தியானம் தான் நிதித்தியாசனம். ஆக ஞானம் வந்த பிற்பாடும் கூட நம்முள் ஊரின சுபாவத்திலே நாம் உழன்று கொண்டிருப்போம். ஆக கடைசியில் தன் சுபாவமே, வாசனையே, சம்ஸ்காரமே நமக்கு பெரிய தடையாக இருக்கின்றது. ஆக ஞானத்துக்கு பின்னும் உள்ள விபரீத பாவனைகளை நீக்க நாம் செய்கின்ற சாதனம் நிதித்தியாசனம் என்பதாகும். ஆக நிதித்தியாசனத்தில் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, எந்த ஞானத்தை அடைந்தோமோ அதில் இருந்து பழகுதல். மேலும் கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.